Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய 44வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்வீட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ட்வீட் கண்டென்ட் வந்து இன்வேலிடாக இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ இன்வேலிடாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து தமிழ் SQL இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ட்வீட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ட்வீட் ஐடி அதோட கண்டென்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டென்ட்டில் வந்து இன்வேலிட் கண்டென்ட்ஸை மட்டும் எடுத்து அந்த ட்வீட் ஐடிஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்வீட் ஐடிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுங்க, ஒரு அசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இன்வேலிட் ட்வீட்ஸ் அப்படின்னா, இன்வேலிட் கண்டென்ட்ஸ் அப்படின்னா என்ன ரூல், எதை வச்சு நம்ம அது இன்வேலிட்னு சொல்கிறது அப்படின்னா 3 ரூல் சொல்கிறாங்க. ஒன்று வந்து 120 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து இன்வேலிட் ட்வீட்ஸ். ரெண்டாவது வந்து 3க்கு மேலே மென்ஷன் இருந்துச்சுன்னா, 4, 5, 6 அப்படின்னு 3க்கு மேலே மென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்வேலிட் ட்வீட்ஸ். மூணாவது வந்து 3க்கு மேலே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா இன்வேலிட் ட்வீட்ஸ். ஸோ ஹேஷ்டேக்னால் உங்களுக்கு என்ன தெரியும், ஹேஷ் சிம்பிள் போட்டு வரக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம், ஒரு இதே ட்வீட்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, எந்த ஹேஷ்டேக் வந்து மோர் பாப்புலர் இல்லையா, வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து எந்த ஹேஷ்டேக் வந்து மோர் பாப்புலராக இருந்துச்சு, டாப் 3 வைரல் ஹேஷ்டேக்ஸ் நம்ம எடுத்தோம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. ஒரு ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன், ரிக்கர்சிவ் சிடி டேபிளில் போட்டு எல்லா ஹேஷ்டேக்கையும் எடுத்து அப்புறம் அக்ரிகேட் பண்ணோம். இது வந்து கைண்ட் ஆஃப் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 120 கேரக்டர் மென்ஷன்ஸ் அப்படின்னா அட் சிம்பிள் போட்டு யூசர் நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அட் சிம்பிள் போட்டு ஒரு யூசர் நேம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா யுவர் மென்ஷனிங் சம்மோன். ஸோ அதான் மென்ஷன். ஹேஷ் சிம்பிள் கொடுக்கும்போது அது வந்து ஹேஷ்டேக். ஸோ 3ஐயும் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து முதல் இது வந்து 120 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும் இல்லையா. ஸோ செலக்ட் ஃப்ரம் ட்வீட்ஸ் வேர் the length of the content should be greater than 120. ஸோ என்ன வேணும் எனக்கு, ட்வீட் ஐடி, ட்வீட் ஐடி. ஸோ எனக்கு வந்து 7, 14 2 ட்வீட் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 தான் பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ 2வது லைனில் நிறைய வருது. 14 அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரே ஹைட்டில் தான் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ஒரே லைனில் முடிஞ்சிருது அல்லது முன்னாடி இருக்குது. அதனால் இது 2 தான் டாப். ஸோ 120க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது தெரிஞ்சிடும் இல்லையா, எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து 121 இருக்குது. ஸோ ஒரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து முதல் இது. ரெண்டாவது கண்டிஷன் வந்து மென்ஷன்ஸ், 3 மென்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதை வந்து முதல்ல நம்ம வந்து 2 விதத்தில் பண்ணோம். ஒன்று வந்து நம்ம ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ட்ரிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ கமாவை கொடுத்துக்கலாம் கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டில் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் அந்த கண்டென்ட் எதை ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு அட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு பிளாங்காக ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ யூ கேன் சே C2 அப்டேட்டட் 1. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல் இருக்கிறது ஆக்சுவல் கண்டென்ட் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுடேஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அட் ஆனா வில்சன் அட் லிசா டெய்லர் அப்படின்ட்டு இருக்கு. இது மாடிஃபைடு வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ கிரேட் ஃபார் டுடேஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆனா வில்சன் லிசா அண்ட் கிறிஸ். ஸோ அட் சிம்பிளாக காணும். இப்போ ஆக்சுவல் கண்டென்ட் வந்து ஒரு 10 கேரக்டர் லாங் இருக்குது, 10 கேரக்டர் லாங்கில் இருக்குது அப்படின்னா இந்த அட் சிம்பிளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். 3 அட் சிம்பிள் இருக்குது, 3 அட் சிம்பிள் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த லென்த்து 10லேருந்து 7 மாறிடும். ஸோ 10 - 7
இல்லையா, அந்த 3 வர்றது தான் வந்து எத்தனை மென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. பேசிக்கலி ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்லேருந்து அந்த அட் சிம்பிளை மட்டும் எடுக்கிறோம். எடுத்து 2 லென்த்தையும் கம்பேர் பண்ணோன்னா மேட்ச் ஆகாது. ஏன்னா எத்தனை அட் சிம்பிள் எடுத்துருக்கோமோ அத்தனை நம்பர் வந்து நமக்கு இடிக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எத்தனை மென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ ஆக்சுவல் கண்டென்ட் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ண கண்டென்ட் இருக்குது. ஸோ இதோட லென்த்தை வந்து ஆர் the length of the actual content minus the length of the modified one, the replaced one, இல்லையா. the length of the replaced one should be greater than 3 இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வாங்க. ஏற்கனவே நமக்கு வந்து 7 and 14 இருக்குது இல்லையா. ஸோ ட்விட்டர் ஐடி 7 14 இருக்குது. இது வந்து எதை எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 4 and 13 எடுத்துகிட்டு வருது. இப்போ 4 பார்த்தீங்கன்னா ஜேன், ஜான், கிறிஸ், அலெக்ஸ். ஸோ 4 இருக்குது, அதனால் greater than 3 எஸ். இன்னொன்று வந்து 13 இங்கே இருக்குது. எமிலி, ஜான், லீசா, மேக்ஸ். ஸோ 4 இருக்குது, greater than 3. மற்ற எல்லாமே வந்து 1 அல்லது 2, 3 தான் இருக்குது, greater than 3 இல்லை. ஸோ 4, 7, 13, 14. ஸோ ஃபஸ்ட்டு 4 and 7 and 14 வந்து இந்த லென்த்தை பேஸ் பண்ணி வந்துச்சு இல்லையா. 7 and 14 தான் பெருசாக இருந்துச்சு. அப்புறமா 4 and 13 வந்து இந்த அட் சிம்பிள், இந்த மென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. மோர் தேன் 3 மென்ஷன்ஸ் இருக்குது அதனால். ஸோ இதே தான் வந்து நமக்கு ஹேஷ்டேகும் யூஸ் பண்ணணும். அட் சிம்பிளுக்கு பதிலாக ஹேஷ்டேகை ரீப்ளேஸ் பண்ணி அந்த லென்த்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எத்தனை ஹேஷ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பெருசாக டேட்டாவை சேஞ்ச் பண்ணல, அதே தான் 4, 7, 13, 14 மட்டும்தான் இருக்குது, ரைட். ஸோ இதுதான் வந்து ஒன் வே ஆஃப் ட்ராக்கிங். பேசிக்கலாக கண்டென்ட் ஆஃப் லென்த் ஆஃப் கண்டென்ட் வந்து ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும் ஒன்று. ரெண்டாவது வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ஒரு 10 கேரக்டர் இருக்கிறதுல 2 கேரக்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 10 - 8 2 ஆன்சர். ஸோ 2 தான் வந்து கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய மென்ஷன்ஸ். அதே அட் சிம்பிளுக்கு பதிலாக ஹேஷ் கொடுத்தோன்னா எத்தனை ஹேஷ்டேக் இருக்குன்னு வந்துடுது. சிம்பிள் தான் இல்லையா. இந்த ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிள். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை பண்ணலாம். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங். ஸோ சப்ஸ்ட்ரிங் வச்சு என்ன பண்ணுறது, இப்போது இந்த கமெண்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறேன். ரெக் எக்ஸ் substring substr. இதில் வந்து எந்த காலம் கண்டென்ட் இல்லையா. இது அட் சிம்பிள் எடுக்கிறோம். 1,1 முதல் அக்கரன்ஸ் C1. இப்போது நான் இன்னும் 2-3 வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. C1, C2, C3, C4. C2 கமா வேணும் இல்லையா. கமா இங்கிலீஷ் வெர்ஷனில் கமா எரர் வந்துச்சு, அதனால ஞாபகம் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து 1, 2, 3, 4. ஸோ இப்போது நான் ரன் பண்ணேன்னா எரர் வருது. கமா இந்த சைடில் இருக்குது இல்லையா, அதனால். ஓகே, இப்போ இந்த கமா தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டில் 1 வந்து C1ல் ஒரு அட் சிம்பிள் இருக்குது, C2ல் இருக்குது, C3ல் இருக்குது. C2, C3, C4. ஸோ C1, C2, C3ல் அட் சிம்பிள் இருக்குது, C4ல் சிம்பிள் இல்லை. அது ஏன்னு பார்ப்போம். ஸோ 1ல் வந்து மேக்ஸ், அலெக்ஸ், ஜான். ஸோ 3 மென்ஷன்ஸ் இருக்குது, அதனால் 3 காலத்துலேருந்து 3 அட் சிம்பிள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 4வது வந்து இல்லை, அதனால நல் வந்துருச்சு. இப்போ இதே இது 4 போனோம்னா ஜேன், ஜான், கிறிஸ், அலெக்ஸ் 4 இருக்குது, அதனால் C4 வரைக்கும் எனக்கு அட் சிம்பிள் இருக்குது. ஸோ எத்தனை மென்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை காலமுக்கு வந்து யூ கேன் கேரி தட் அட் சிம்பிள் இல்லையா. எத்தனை அக்கரன்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து 3க்கு மேலே இருந்தால் போதும், 4, 5 தேவையே இல்லை. அதனால் நமக்கு greater than 3 அப்படிங்கிற அந்த ஒரு மென்ஷனே போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்து விட்ருவோம், இதை மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே லென்த் கண்டிஷன் இருக்குது. வேர் length of the content should be
greater than 120 and the substring எடுக்கிறோம் இல்லையா, அந்த 4வது காலம் வந்து is not null. is not null அப்படின்னா எனக்கு at symbol இருக்குது, அதனால 4வது occurrenceம் இருக்குது, எனக்கு மென்ஷன் 4வது மென்ஷன் இந்த கண்டென்ட்டில் இருக்குது. ஸோ 7 and 14 வந்துருச்சு. 7 and 14 லென்த்லேயும் இருக்குது, எத்தனை ஆன்ஸ் இல்லை ஆர். ஸோ 7 14 வந்து லென்த்துக்கு இருக்குது, 4 and 13 வந்து நமக்கு அந்த மென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஹேஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தட் சிம்பிளுக்கு பதிலாக அதே ஹேஷை யூஸ் பண்ணோன்னா எத்தனை ஹேஷ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டேட்டாவில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான். ஆனால் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 7 and 14 தான் வருது. ஓகே, இதுக்கு டேட்டா இல்லை போல் இருக்குது. சரி, ஸோ 3 கண்டிஷனையுமே வந்து நம்ம இங்கே கவர் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்கலாக என்ன தெரியணும் அப்படின்னா எப்படி அந்த கண்டென்ட்டை வந்து எடுத்து கவுண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த அல்காரிதம் படி சிம்பிளாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த அட் சிம்பிள் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவல் லென்த்தையும் மாடிஃபை லென்த்தையும் பண்ணோன்னா அது டிஃப்ரென்ஸ் தான், இந்த கேப் தான் வந்து எத்தனை அட் சிம்பிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எத்தனை அட் சிம்பிள் இருக்குன்னா எத்தனை மென்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ரெண்டாவது வந்து சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை மென்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை காலத்துலேயும் வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ 2 இருந்துச்சுன்னா 3 4 வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறோம். இந்த கோட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா growth data வாட்ஸ்அப் சேனல் போனீங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டில் வந்து இது வந்து தமிழ் சீக்வெண்டரி கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் சீக்வெண்டரி கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இது சீக்வெண்டரி கொஸ்டின்ஸ் கடைசியாக இருக்குது இல்லையா, அது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனோன்னா அந்த ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோ கரஸ்பாண்டிங் எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். இந்த க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டு, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 44வது வீடியோ இல்லையா, ஸோ அந்த வீடியோவில் இந்த லிங்க் தான் இருக்கும். ஸோ க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 அப்ரோச் பேசணும் இல்லையா, சிம்பிள் அப்ரோச்சஸ் இருக்குது. இது வந்து ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் growth data வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணுன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.